பஞ்சமகா யஜ்யங்கள், நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள், இவையெல்லாம் அங்கங்கள் என்று பார்த்தோம். ஒரு சந்தேகம் வரும், இந்த செயல்கள் எல்லாம் உள்ளனவோ, இவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு பயன் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அக்னிஹோத்திரம்னு ஒரு செயல் பார்த்தோமே, தினமும் சாயங்காலமும் காலையிலும் செய்ய வேண்டும் என்று. ஒருவன் வாழ்நாள் முழுவதும் விழாமல் அக்னிஹோத்திரத்தை செய்தான் என்றால் அவன் ஸ்வர்க்கத்தை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நான் கர்மயோகின்னு வச்சுக்கோங்க. கர்மயோகி என்றால் என்ன? மாதவம் பார்க்க தொடங்கியதே முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய தவங்கள் எவைன்னு தான் ஆரம்பிச்சோம். அப்ப கர்மயோகமும் முக்தியில் சென்றுதான் முடிய வேண்டும். கர்மயோகத்துக்காக நான் சில செயல்களை பண்ணி விடாமல் அக்னிஹோத்திரம்ங்கிற ஹோமத்தை பண்ணிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் திடீர்னு சொர்க்கத்துக்கு போயிட்டா நான் சொர்க்கத்தை ஆசைப்படவே இல்லையே, எனக்கு வேண்டியது முக்தி. அந்த முக்தியை அடைய விடாமல் தடையாக ஸ்வர்க்கம் இருந்தால் அந்த ஸ்வர்க்கமும் ஆசை வைக்கக்கூடாது இல்லையோ. அதனால் இந்த கர்மங்களை எல்லாம் செய்தால் அது மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் தானே நம்மை கட்டுப்படுத்தும். முக்திக்கு எப்படி வழிவகுக்கும்னு கேள்வி வருமோ இல்லையோ. அதற்காகத்தான் மற்றொரு அங்கத்தையும் தெரிவிக்கிறார். கர்மயோகம் செய்ய வேண்டும் என்றால் நித்திய நைமித்திக காமிய கர்மங்களை செய்ய வேண்டும் அங்கமாக. ஒரு பக்கம் சொன்னாரா, இன்னொரு பக்கம் சொல்வது 3 வகையான தியாகங்களை செய்ய வேண்டும். கர்த்திருவ புத்தி தியாகம், பல தியாகம், மமதா தியாகம் என்று 3 வகையான தியாகங்கள். தியாகம்னா ஏதோ ஒரு பொருளை விடுவது என்பதல்ல, மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்று அதற்கு பொருள். முதலில் கர்த்திருவ புத்தி தியாகம் என்றால் ஒரு செயல் செய்கிறோமோ இல்லையோ, கர்மயோகத்தின் பகுதியாக எத்தனையோ செயல்களை நாம் செய்கிறோம். செய்யும் பொழுது நான் தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கர்வமே இருக்கக்கூடாது. பண்றது தர்ம காரியம், ஆனால் தர்ம காரியத்திலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. ஏனென்றால் நான் தனியாக எதையுமே செய்யவில்லை. இந்த உடல், என்னுடைய புலன்கள், பிராணன், நான் என்கிற ஜீவாத்மா எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவரான பரமாத்மா 5 பேரும் சேர்ந்தால்தான் இங்க இருக்கிற ஒரு பொருளை இங்க நகர்த்தியே என்னால் வைக்க முடியும். அப்புறம் யாகம் எங்க, தானம் எங்க, தீர்த்த யாத்திரை எங்க? ஆகையால் நானாக ஒரு பொருளை, விஷயத்தை செய்கிறேன், கர்மத்தை செய்கிறேன் என்று நினைக்கவே கூடாது. அப்ப என்ன நினைக்கணும்? மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. ஒரே ஸ்லோகத்தில் 3 வகையான தியாகங்களையும் கண்ணன் தெரிவிக்கிறார். என்ன சொல்றார்? எல்லா கர்மங்களை செய்கிறாயே, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா செயல்களிடையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு. வழக்கமா சொல்றோமே, காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி சொல்கிறோமோ இல்லையோ. மனத்தாலோ வாயாலோ அல்லது உடலாலோ என்னென்ன செயல்களை செய்கிறேனோ அனைத்தையும் பகவானிடத்திலேயே அர்ப்பணித்து விடுகிறேன். ஏன் அர்ப்பணிக்கிறேன்? அவர்தானே எனக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறார். என்னை செய்விப்பவரே அவர்தான். ஆகையால் நான் கர்மயோகத்தை செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளவே கூடாது. இந்த கர்மயோகம் என்பதென்ன? பகவானுக்கு எல்லாம் பூஜை. பகவானை பூஜை செய்யும் ஒரு முறைதான் கர்மயோகம். அப்ப என்ன நினைக்கணுமாம்? பகவான் எனக்குள் இருக்கிறார். பகவான் தான் ஒரு நான் தானம் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். தானம் கொடுப்பவனுக்குள்ளும் பகவான் இருக்கிறார். தானம் கொடுக்கப்படும் செல்வம், அந்த பொருளுக்குள்ளும் பகவான் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள போகும் ஒருவருக்குள்ளும் பகவான் இருக்கிறார். அப்ப பகவானே என்னை கொண்டு தன்னுடைய பொருளை தன்னுடைய ஒரு அடியானான ஒருவனுக்கு கொடுப்ப வைக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கணும். நானா கொண்டு கர்மத்தை பண்ணேன் என்று அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்திருவம் என்றால் நான் தான் செய்கிறேன் என்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை விட வேண்டும். விட்டுட்டா அப்ப செய்யாமலே இருந்துடலாமா? நான் பண்ணா நான் பண்ணேன்னு நினைச்சுக்கிறேன், நான் பண்ணேன்னு நினைச்சுக்க கூடாதுன்னால் அப்ப பண்ணாமே இருந்துடுறேன்னால் அதை சொல்லவில்லை. கண்டிப்பாக நீ கர்மங்களை செய்ய வேண்டும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர் பூஹு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. செயலின்மை, செய்யாமல் இருத்தலோடு உனக்கு தொடர்பே இருக்கக்கூடாது. எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். ஆனால் நீயாக செய்கிறாய் என்று நினைத்துக் கொள்ளாதே. உனக்குள் இருக்கும் பரமாத்மா இயக்கி உன்னை இந்த காரியங்களை செய்விக்கிறார் என்கிற அனுசந்தானம் எண்ணம் வேண்டும். இதற்கு கர்த்திருவ புத்தி தியாகம் என்று பெயர். சரி சுவாமி, நான் பண்றேங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன், இது ஏற்பட்டு விட்டதென்றால் தானாக என்ன ஆகும்? செய்ய வைப்பவர் யார்? நாராயணன்.
அப்ப அந்த செயல் யாருக்காக செய்யப்படுகிறது? நாராயணனுக்காக. அப்ப இந்த செயலின் பயனை அடையப் போகும் அவரும் நாராயணனே தவிர நான் அல்ல. அதற்கு தான் பலத்தியாகம் என்று பெயர். இந்த செயல் அக்னிஹோத்திரம்ங்கிற காரியத்தை செய்கிறேன், நான் இந்த ஹோமத்தை விடாமல் செய்கிறேன் என்று நினைத்தால் அப்ப அந்த ஹோமம் எனக்கு ஸ்வர்க்கம்ங்கிற பலத்தை கொடுத்து விடும். ஆனால் நானாக செய்யவில்லை, பகவான் எனக்குள் இருந்து அவருக்கு ஒரு பூஜை முறையாக இந்த செயலை செய்விக்கிறார் என்று நினைத்து கொண்டால் இதனால் பயன் பெறப் போகும் அவர்தான் எண்ணம் வந்துடுமோ இல்லையோ? அப்ப எனக்கு ஸ்வர்க்கம் வராது. ஏன் சுவாமி ஸ்வர்க்கம் உயர்ந்தது தானே என்னால்? மோட்சத்தை இலக்காக கொண்டவனுக்கு ஸ்வர்க்கமும் தாழ்ந்ததுதான், அது செல்லக்கூடாத இடம்தான். அதனால் இந்த கர்மங்களில் இருந்து மோட்சத்தை அடையாமல் ஸ்வர்க்கத்துக்கு நடுவில் போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் செய்கிறேன்கிற எண்ணத்தை விட வேண்டும். அதை விட்டுவிட்டால் இந்த கர்மம் என்னுடைய பயனுக்காக என்கிற எண்ணம் தானாக போய்விடும். அப்போ பயனில் பலத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் போய்விடும். அதைத்தான் பலத்தியாகம் என்று இரண்டாவது தெரிவிக்கிறார். நாம் பண்றேங்கிற எண்ணமும் போய் இந்த பலத்துக்காக செய்கிறேங்கிற எண்ணமும் சென்று விட்டால் இது என்னுடைய கர்ம, எனக்காக ஏற்பட்ட செயல் என்கிற எண்ணமும் சென்றுவிடும். இதற்கு மமதா தியாகம் என்று பெயர். 3 சொற்களாலே சொன்னார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, என்னிடத்தில் எல்லா செயல்களையும் நீ அர்ப்பணித்து விடு சொன்னாரா? இது கர்த்திருவ புத்தி தியாகம். அடுத்து நிராசீஹி, ஆசை அற்றவனாக, பலத்தியாகம், பலத்திலே ஆசை வைக்காதே, நிராசீஹி. மூன்றாவது நிர்மமஹா, மமதை, மமதை என்றால் என்னுடையது என்னுடையதுன்னு நினைக்கிறேனே, மமதை இல்லாமல் இருக்க வேண்டும். இது என்னுடைய செயல்னு நினைத்து கொள்ளாதே. பகவான் தன்னுடைய பயனுக்காக தன்னுடைய ஒரு அங்கமான என்னை கொண்டு இந்த செயலை செய்விக்கிறார் என்று புரிந்து கொண்டு எல்லா செயலையும் செய்ய வேண்டும். எதையுமே விட முடியாது. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம், பஞ்சமகா யஜ்ஞம், தானம், தபஸ், அவற்றில் ஏதோ ஒன்று அனைத்தையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப முக்கியமான கர்மயோகம் ஒரு வகையான கர்மத்தை தேர்ந்தெடுத்து அதில் நிலை நிற்பது. அதற்கு அங்கமாக 2 வேண்டும். ஒன்று நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள் முதலானவற்றை செய்ய வேண்டும். இது கையால் செய்யக்கூடிய செயல். மற்றொரு பக்கம் அறிவில் ஒரு முதிர்ச்சி வேண்டும். நானாக செய்யவில்லை, என்னுடைய பயனுக்காக செய்யவில்லை, இது எனக்கான கர்மம் அல்ல என்று நினைத்து கொண்டு செய்தால் இந்த கர்மமே ஸ்வர்க்கத்தை கொடுக்காது, நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிவிடும். பாபம் நீங்கினால் மனசு சுத்தமாக ஆகும். மனசு சுத்தமாக ஆனால் மேலே அடுத்த நிலைக்கு நாம் முன்னேற முடியும். ஞான யோகமோ பக்தி யோகமோ போகணுமோ இல்லையோ, கர்மயோகம் என்பது நேரே முக்திக்கு வழிவகுக்காது, மற்றவற்றின் மூலமாகத்தான் வழிவகுக்கும். ஆகையால் இந்த கர்மயோகம் செய்தால் அடுத்த படியை அடையலாம். அந்த கர்மயோகம் இப்படிப்பட்டது என்று கண்ணன் தெரிவிக்கிறார். சரி சுவாமி, இதனால் இன்றைக்கு நமக்கு என்ன? முடிய போறது என்னைக்கோ ராஜாவுக்கு சொன்னார், அவர்கள் எல்லாம் செய்தார்கள், இப்படி பண்ணா அப்படி பண்ணா இதெல்லாம் பண்ணோம்னால் இதில் செய்யக்கூடியவை நமக்கு கிட்டக்கையே இல்லையே, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் நாம் அனைவரும் இன்று கர்மயோகம் செய்து அதனால் பக்தி யோகம் செய்து அதனால் முக்தி பெறப் போகிறோம்னு நினைச்சுக்கவே வேண்டாம். அதுக்கெல்லாம் சக்தியே கிடையாது. எத்தனையோ பிறவிகளாகும் அதற்கெல்லாம் செய்வதற்கு. ஒன்றி நின்று நற்றவம் செய்து என்று திருமிழிசையாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தொறும், எத்தனையோ ஆண்டுகள் பல பல ஜென்மங்கள் இந்த கர்மயோகத்தை சென்று செய்து கொண்டிருக்க வேண்டும். செய்திருந்தால் நின்று நின்று அவன் குணங்கள் அவற்றை பற்றி நினைக்கலாம். பகவானுடைய குணங்களை பற்றி நாம் தியானம் செய்து மனதில் தெளிவை பெறலாம். அதற்கு பின்னால் பக்தியை செய்து பகவானை அடையலாம். அப்ப நற்றவம், இந்த கர்மயோகத்தை நல்ல தவம் என்று கூறுகிறார். ஆனால் நமக்கு செய்யக்கூடிய தவமாக இல்லை. நாம் இதை ஒரு தவமாக நினைத்து கொண்டு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இதையெல்லாம் யாருக்கு சொன்னார்? நான் முக்தியை அடைய வேண்டும், அதற்கு ஏதோ ஒரு வழியை பின்பற்ற வேண்டும். அது என்ன? பக்தி யோகம். அது மேல 4வது நாள் பார்க்க போறோமோ இல்லையோ. இன்னைக்கு கர்மயோகம், நாளை ஞான யோகம், நாளை மறுநாள் பக்தி யோகம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுதான் உபனிஷத்துக்களிலும் கீதையிலும் விரிவாக சொல்லப்பட்ட உபாயம். பகவானை அடைவதற்கு வழி என்னன்னால் பக்தி யோகம் என்று அனைவரும் உறக்க கூறுவார்கள். ஆனால் கலியுகத்தில் பக்தி யோகத்தை செய்பவர்கள் உள்ளார்களா என்று அடியனுக்கு தெரியாது. அநேகமாக யாரும் செய்வதில்லை. சாஸ்திரங்களில் சொன்னபடிக்கு செய்வதற்கு ஒத்தருக்குமே இன்னைக்கு சக்தி கிடையாது.
நாம் அனைவரும் பின்பற்றக்கூடியது சரணாகதி என்கிற ஒரே உபாயத்தைத்தான். அதை தவிர அவர் காலில் விழுந்து கெஞ்சி நீர் கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திப்பதை தவிர இதையெல்லாம் செய்து அடைய வேண்டும் என்றால் அதற்கு அறிவும் கிடையாது, ஆயுசும் கிடையாது, சக்தியும் கிடையாது. இது எதுவுமே நமக்கு இல்லை. ஆகையால் நான் பகவானையே சரணம் என்று பற்றிவிட்டேன். நான் இனி செய்ய வேண்டியது ஒண்ணுமில்லை. அப்ப எதுக்கு சுவாமி 1.5 மணி நேரம் கர்மயோகத்தை பத்தி சொன்னீர்? இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லையே. இங்கேருந்து வெளியில போறச்சே மறந்துடலாமோ இல்லையோ, கஷ்டப்பட்டு குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். இது எதுவுமே நமக்கு இல்லையோ இல்லையோன்னு கேட்டால் எல்லாம் நமக்கு வேண்டும். ஆனால் புத்தி சற்று மாற வேண்டும். இது அனைத்தையும் செய்தால் ஆத்மா சுத்தமானவர், மனது சுத்தமாக ஆகும். அதை கொண்டு ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். அது இருந்தால்தான் பக்தி யோகத்தை என்னால் செய்ய முடியும். அதை செய்தால்தான் பகவான் எனக்கு அருள் புரிவார். அவர் அருளால் நான் முக்தியை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அப்ப கர்மயோகம், ஞான யோகம் எல்லாமே யோகம் யோகம் ஆகும். இதெல்லாம் ஒரு வழின்னு எடுத்தோம் இல்லையோ. பகவானை அடைவதற்கு வழி பக்தி யோகம், அது ஏற்படுவதற்கு வழி ஞான யோகம், அது ஏற்படுவதற்கு வழி கர்ம யோகம். ஒன்றொன்றும் ஒரு மார்க்கமாக ஆகிவிட்டது. இதெல்லாம் தேவையில்லை. அவர் எனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்மமும் கைங்கரியத்திலே புகும். சுருக்கமான ஒரு சூத்திரத்திலே பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார். ஒரு பிரபன்னன் சரணாகதி செய்தவன் வச்சுக்கோங்க, அவன் பஞ்சமகா யஜ்யங்கள், நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள், இந்த தானம், தபஸு, தீர்த்த யாத்திரை அனைத்தையும் விட்டுவிடலாமா? அவருக்கு இனி மனது சுத்தமாகி தியானம் செய்து பகவானை பிரீத்தி செய்து அவரை மகிழ்வித்து ஒரு முக்தியை அடைய வேண்டும் என்கிற தேவை கிடையாது. பகவான் முக்தி அளிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். இனி இது அனைத்தும் வேண்டாமா என்றால் இது அனைத்தும் ஒரு வழிமுறையாக நமக்கு தேவையில்லை. ஒரு உபாயமாக முக்தி அடைவதற்கு வழியாக இது எதுவும் தேவையில்லையே தவிர இதனுடைய எண்ணமே மாறிவிடும். என்னன்னு பண்ணணும்னால் இவை அனைத்தும் பகவானாலே வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்கள். வேதம் என்பது பகவானுடைய ஆணை. அப்ப எதை ஆணையிடுவர்? தனக்கு எதெல்லாம் பிடித்ததோ அதை நீ செய்ய வேண்டும் தானே பகவான் ஆணையிட்டிருப்பார். ஆக வேதத்திலும் ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்ட செயல்கள் அனைத்துமே பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்கள். இது வரைக்கும் புரியுறதோ இல்லையோ? ஆகையால் நான் சரணாகத்தன். எனக்கு சாதாரண உலகத்திலே வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சீட்டு கிடைக்க வேண்டும், அதற்குள் என் பிள்ளையை சேர்க்க வேண்டும்னு வச்சுக்கோங்க. எனக்காக அங்கு சேர்ப்பதற்கான சாமர்த்தியம் இல்லை. யாரோ ஒரு பெரிய மனுஷர் இருந்தார், அவரிடத்தில் சென்று எனக்கு வழி தெரியல, நீர்தான் சிபாரிசு செய்து சேர்த்து விட வேண்டும்னு சொன்னேன். ஆகட்டும் நான் பார்த்து கொள்கிறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இனி நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? அவருக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படிலாம் நடந்துக்கணும். அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். அவர் தினமும் நான் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து, சுவாமி பண்ணிடுவேரோ இல்லையோ, இன்னைக்கு பண்ணிட்டீரா, நீர் தொலைபேசியில் பேசி விட்டீரா இப்படின்னு கேட்டுட்டே இருந்தால் அவருக்கு பிடிக்காமலே போய் காரியத்தை பண்ணாமலே கூட விட்டுடுவர். ஆகையால் நாம் ஒருவரை சரணமாக பற்றுகிறோம் என்றால் அவருக்கு பிடித்ததை நாம் செய்ய தொடங்க வேண்டும். அவருக்கு எது பிடிக்காதோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதுதான் கைங்கரியம்னு சொல்லுகிறோம். பகவானுக்கு சரணமாக அவரை பற்றி விட்டோம். அவர் முக்தி அளிக்கிறேன் என்கிற உறுதியை கொடுத்து விட்டார். ஆனாலும் தினமும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும், தர்ச பூர்ணமாசம் செய்ய வேண்டும், அந்த தர்ப்பணம், ஸ்ராத்தம் முதலானவற்றை செய்ய வேண்டும். அதற்கு மேல் பஞ்சமகா யஜ்யம், பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம் அனைத்தையும் செய்ய வேண்டும். எதற்காகனால் இதை கொண்டு முக்தி அடையப் போகிறேன் என்பது இனிமேல் கிடையாது. முக்தி உறுதியாகிவிட்டது. ஆனால் அந்த முக்தியை அளிக்கப் போகிறாரே என்னுடைய தந்தையான ஆண்டானான பகவான், அவருக்கு இந்த செயல்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும். கைங்கரியம் என்றால் ஒரு அடிமை தன்னுடைய ஆண்டானுக்கு, சுவாமிக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல்தானே. அதை போல்தான் இவை அனைத்தும் ஆகிவிடும். ஆகவே பக்தி யோகம் செய்பவனாக இருந்தாலும் இது எதையுமே விட முடியாது. ஏனால் இது இல்லாவிட்டால் பக்தி யோகத்தையே அடைய முடியாது. சரணாகதனாக இருந்தால் விட்டுவிடலாமா என்றால் அப்பொழுது என்ன ஆகும்? அவர் எனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியுள்ளார், அவருக்கு பிடித்தமான செயலானபடியால் நான் செய்கிறேன். அப்பொழுதும் தீர்த்த யாத்திரை செல்வோம். ஏன் செல்ல மாட்டோம்? எனக்கு முக்தியே அளிக்கிறேன் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் இந்த திவ்ய தேசத்தில் அமர்ந்து சேவை சாதிக்கிறார், ஸ்ரீரங்கத்தில் சயனித்து சேவை சாதிக்கிறார், ஒரு இடத்தில் தான் வீற்றிருந்து நின்று சேவை சாதிக்கிறார் என்றால்
அங்கங்க போய் அவருக்கு தொண்டு செய்து ஏதோ வகையில் அவரை மகிழ்விக்கணுங்கிற எண்ணம் வருமோ இல்லையோ, அதனால் தானம் செய்கிறோம், அதனால் சந்தியாவந்தனம் செய்கிறோம், அதனால் தீர்த்த யாத்திரை செல்கிறோம், அதனால் வேதத்தை கற்கிறோம், ஓதுகிறோம், அதனால் வேதத்தின் பொருளை அறிகிறோம். இந்த கர்மயோகம் அனைத்துமே இனி யோகமாக இருக்காது, முக்தி அடைவதற்கான ஒரு வழியாக இருக்காதே தவிர, ஆனால் பகவானுக்கு செய்யும் தொண்டாக மாறிவிடும். இதுல என்ன முக்கியமான மாற்றம்னால், இது ஒரு வழி, முக்தி அடைவதற்கான வழி என்று நினைக்கும் வரை கழுத்துல யாரோ கத்தியை வச்சு நம்மளை தள்ளுறா போலேயே இருக்கும். வைதம் வைதம் என்று தெரிவிப்பார்கள். ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தினமும் காலை 4:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று ஒருவர் கட்டளையிட்டு எழுப்பினார் என்றால் எல்லாரும் எவ்வளவு முரண்டு பிடிப்போம். அதெல்லாம் முடியாது, 5:30க்கு தான் எழுந்திருப்பேன், 6க்கு தான் எழுந்திருப்பேன், 7க்கு தான் எழுந்திருப்பேன் என்று எல்லாரும் முரண்டு பிடிப்போமோ இல்லையோ. அதுவே 5 மணிக்கு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியில வருதுன்னு தெரிஞ்சுடட்டும், 4 மணிக்கு எழுந்து உட்காந்து கண்ணு முன்னாடி இப்படியே பார்த்துட்டு நிற்போம். என்ன மாறித்து? நேற்று வரை அது வைதமாக நம்மேல் ஒரு ஆணையாக திணிக்கப்பட்டிருந்தது. இன்று ராகப்பிராப்தம், ஆசையாலே அதை செய்கிறோம். இதேதான் வித்தியாசம். கர்ம யோகம்னு இருக்கும் வரையில் வேதம் தள்ளுகிறது, இப்படி செய்தால்தான் மனது சுத்தமாகும், அது இருந்தால்தான் பக்தி செய்ய முடியும், அது இருந்தால்தான் முக்தி, இல்லை என்றால் சம்சாரத்திலேயே கிடந்து கஷ்டப்படு என்று வேதம் சொன்னால் கழுத்துல கைய வைக்கிற மாதிரி அவர் தள்ள 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 செய்கிறோம். அதுவே இந்த எந்த அழுத்தமும் கிடையாது, பகவான் முக்தி அளிக்க போகிறார் என்று தெரிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது இந்த செயல்களை எல்லாம் செய்கிறேன் என்றால் ராக பிராப்தம், ஆசையோடு செய்கிறேன். ஆசையோடு செய்யும் பொழுது மனசிலேயே ஒரு ஆனந்தம் இருக்கும். அதனால தான் பக்தி பண்றோமோ இல்லையோ, சரணாகதர்கள் எந்த செயலை செய்தாலும் ஒரு ஆனந்தத்தோடு செய்யலாம். அதுவே பக்தி செய்பவர்களாக இருந்தால் பகவான் கொடுத்துருவாரோ இல்லையோ, இதுல ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறை நேர்ந்ததென்றால் முக்தி கிடைக்காது. கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் செய்து பக்தியை செய்து முக்தி அடைய வேண்டும். எங்காவது ஒரு இடத்தில் தப்பி தவறி ஏதாவது ஒரு மூலையில் ஸ்வர்க்கத்துக்கு போனா நன்னா இருக்கும் போல் இருக்கேன்னு அவன் நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாள் பண்ணது வீண், மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகணும், அங்க ஒரு 50 வருஷம் இருக்கணும், அங்கிருந்து திரும்பி வரணும், எப்படி பிறவி கிடைக்கும்னு கிடையாது. மனித பிறவியா விலங்கு பிறவியா ஒரு செடியாக பிறக்க போகிறானா தெரியாது. ஆகையால் இத்தனை கஷ்டங்கள். சரணாகதனுக்கு இந்த கஷ்டமெல்லாம் கிடையாது, முக்தி உறுதியாகிவிட்டது. இனி என்னுடைய சுவாமியான நாராயணனுக்கு பிடித்த செயல்களை ஆனந்தமாக செய்ய போகிறேன். உகந்து செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இன்றைய திருப்பாவை பாசுரம். இந்த நோன்பு நோக்கும் பொழுது என்னெல்லாம் செய்ய போறோம், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அதில் வரக்கூடிய வார்த்தை உகந்து செய்யும் கிரிசைகள் கேளீரோ. ஒரு நோன்பு நோக்கிறோம் என்றால் சிரவணத்தன்று உப்பு சாப்பிடக்கூடாது என்று ஒருவர் கட்டளை இட்டால் ஐயோ கஷ்டமா இருக்கு, அன்னைக்கு தான் எல்லா உப்பு பண்டமும் கண்ணில் படும், அன்னைக்கு தான் நன்னா சாப்பிடணும்னு தோணும், ஏகாதசி அன்னைக்கு தான் அதிகமாக பசிக்கும். அதுவே ஏகாதசியினுடைய மகாத்மியம் தெரிஞ்சு பகவான் அதனால் எவ்வளவு ஆனந்தப்படுவார் என்று தெரிந்து அந்த புரிதலோடு செய்ய தொடங்கினால் இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்லன்னு ஆனந்தமாக ஏகாதசியை எதிர்கொள்ளலாம். அதே போலத்தான் இங்கும் ஆசையால் செய்தால் இன்னும் நன்றாக செய்ய தோன்றும். அதுதான் நமக்கு தேவையானது. இந்த கர்மயோகம் என்பது மன்னர்களுக்காக விதிக்கப்பட்டது முன்காலத்தில். கண்ணன் எப்பொழுது கீதையில் உபதேசித்தாரோ அனைவருக்குமாக ஆயிற்று. அதை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சரணாகதர்களும் பகவானே தஞ்சம் என்று பற்றியவர்களும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்தார்கள். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னால், ராஜாக்களுக்காக ஏன் பகவான் ஏற்படுத்தினார்னால், இந்த கர்மயோகம் செய்ய வேண்டும் என்றால் மனசு விஷாலமாக இருக்க வேண்டும். மேல நாளைக்கு ஞான யோகம்னு ஒன்று பார்க்க போறோம் பாருங்க. மற்ற ஊர்ல யாரை பத்தியும் நினைக்கவே வேண்டாம், நான் நன்னா இருந்தா போரும் நினைச்சாலே ஞான யோகம் செய்து விடலாம். கர்மயோகம் செய்ய வேண்டும் என்றால் பித்ருக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தேவதைகள் நன்றாக இருக்க வேண்டும், அருகில் இருக்கும் மனுஷர்கள் நன்றாக இருக்க வேண்டும், பிராணிகள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணுங்கிற ஒரு பரந்த மனசு இருந்தால்தான் கர்மயோகத்தையே செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு சௌகரியம் என்ன தெரியுமா, இத்தனை வருஷங்களாக நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். கண்ணன் ஏன் கர்மயோகத்தை மறுபடியும் மறுபடியும் தெரிவிக்கிறார் என்றால், கர்மயோகஸ்ய சௌகரியம் சைக்ரியம் என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக ஆயிரமான பிறவிகளை நாம் எடுத்துள்ளோம் இல்லையோ, எல்லா பிறவிகளிலையும் என்ன பண்ணிருக்கோம், இப்படி காலம் அடிச்சுட்டு கண்ணை முடிந்து தியானம் பண்ணிருக்கிறான்னு கேட்டால் அநேகமா பண்ணதில்லைன்னு சொல்லிடலாம்.
என்ன பண்ணியிருக்கோம்? கை கால்களை வச்சு உழைத்து 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 செயல் பண்ணி பழகிருக்கோமோ இல்லையோ. அதனால்தான் கர்மயோகம் நமக்கு எளிதானதாக இருக்கும். இதுவரை ஏதோ சில செயல்களை செய்து கொண்டிருந்தேன், இனி பகவானை குறித்த செயல்களை செய்ய போகிறேன். ஞான யோகம் என்பது முற்றிலும் மாறுபட்டது. இதுவரை செய்து செய்து செய்தே பழக்கப்பட்ட நான். ஞான யோகம் என்றால் எதையுமே செய்யாமல் ஒரு மூலையில் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். அது வருவதுதான் கடினமானது. கர்மயோகம் வருவது எளிதானது. இதுவரைக்கும் வேறு செயலை செய்து கொண்டிருந்தாய், இனி எனக்காக அனைத்து செயல்களையும் செய்வாய், அது உனக்கு எளிதானது என்று கண்ணன் கீதையில் உபதேசிக்கிறார். நாமும் இத்தனை 13 வகை இருந்தோல்லையோ, இங்கு இருக்கிறவர்களில் ஒரு 10 பேர் ஒரு வகையான ஒரு கர்மத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தீர்த்த யாத்திரை பிடித்தவர்கள் அதை செய்யலாம், தான தர்மம் செய்வதில் ஆசை இருப்பவர்கள் அதை செய்யலாம், வேதத்தையும் திவ்ய பிரபந்தங்களையும் கற்க ஆசை உடையவர்கள் அதை செய்து தினமும் ஓதலாம். பகவானுக்கு பூ தொடுப்பது அனைத்துமே இதுல ஒன்னு உயர்ந்தது ஒன்னு தாழ்ந்தது என்பதே கிடையாது. ஒன்னு ரொம்ப சுலபமா இருக்கே, வேதத்தை கத்துண்டு சொல்லணும்னா கஷ்டமான காரியம், பூ தொடுக்கிறது சுலபமான காரியம் ஆயிற்றே என்றால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அவரது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது இல்லை, அவர் இரண்டாலும் ஆனந்தப்படுகிறார். அப்ப இதை செய்தாலும் அவருக்கு ஆனந்தம், பூ தொடுத்தாலும் அவருக்கு ஆனந்தம். அதுதான் நமக்கு முக்கியமே தவிர நாம் எவ்வளவு முயற்சி போட்டு செய்தோம் என்பது முக்கியம் அல்ல. ஆகையால் அனைவரும் ஏதோ ஒரு வழியில் உலகம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கண்ணோட்டத்தோட கண்ணன் சொல்லியிருக்கார், எல்லாரும் நன்னா இருக்கணும். இந்த உலகம் நமக்கு என்ன தோணும், இங்க இருக்கிற நாம், மற்ற மக்கள், பிராணிகள், இது வரைக்கும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். நாம இதை யோசித்திருந்தால் இவ்வளவுதான் யோசித்திருப்போம். கண்ணன் என்ன சேர்த்தார்? பித்ருக்கள் இருக்காளே அவளுக்கு யார் சோறு போடுவா, தேவதைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு யார் ஹவிசு கொடுப்பது, நான் உன்னை படைத்திருக்கிறேனே எனக்கு என்ன நன்றி செலுத்த போகிறாய். அப்ப அந்த 3ஐயும் சேர்த்து தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பிரம்ம யஜ்யம்னு சேர்த்தாரோ இல்லையோ, அதுதான் பகவானுடைய சட்ட புத்தகம். உலகம் அனைத்தும் எத்தனை உலகங்களில் எத்தனை வகையான மக்கள் இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு வாழ்வதற்காக இதை அமைத்துள்ளார். அப்ப கர்மயோகம் தான் உலகத்துக்கே ஆதாரம். இந்த கர்மயோகம் இல்லாமல் போனால் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீக யஹ ஆகாயுர் இந்திரியாராமஹா மோகம் பார்த்த சஜீவதிங்கிற நான் அழகா ஒரு சக்கரம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். மனுஷர்கள் இதை செய்ய வேண்டும், அதனால் தேவர்கள் பயன் பெறுவார்கள், அவர்கள் திரும்ப உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார்கள். அவர்கள் கொடுத்த மழை, அவர்கள் கொடுத்த ஒரு மாடு எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீங்கள் மறுபடியும் அவர்களுக்காக பூஜை செய்ய வேண்டும். நான் ஒரு முறை யாகம் செய்தேன், இந்திரன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார், முடிஞ்சு போச்சு, 1 கோடி ரூபாய் எனக்கு நினைச்ச கூடாது. அவர் கொடுத்தது நானும் அதை பயன் பெறலாம், மறுபடியும் அடுத்தது அவருக்கு அந்த 1 கோடியில ஒரு 10,000 ரூபாய் வச்சான அவருக்கு பூஜை பண்ணணுமோ இல்லையோ. தேவதைகள் நமக்கு கொடுத்த செல்வங்கள் நமக்கானவை மட்டும் அல்ல, மறுபடியும் பிரத்யுபகாரமாக அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்பதான் சக்கரமாக ஆகும். இந்த சக்கரத்தை நான் ஏற்படுத்தி உள்ளேன். எவன் ஒருவன் இந்த சக்கரத்தில் தன்னுடைய பங்கை ஆற்றவில்லையோ அவன் பாப பெறுவதற்காகவே பிறவி எடுத்திருக்கிறான். அகாயுகு, எத்தனை நாள் வாழ்ந்தாலும் பாபத்தை மட்டும்தான் சேர்ப்பாங்கிறார். அப்படி இப்படி எல்லா உலக மக்களும் சேர்ந்து பிராணிகளும் சேர்ந்து வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது கர்மயோகம் என்பது. நாமும் சரணாகதர்களாக இருந்து இந்த கர்மயோகத்தையே கர்மங்களையே கைங்கரியமாக பகவானுக்கு செய்ய வேண்டும் என்பது பெரியோர்கள் காட்டிய வழி. இதுதான் மன்னனின் தவம். முன்காலத்தில் மன்னர்களான ராஜரிஷிகள் மட்டும் செய்து வந்தார்கள். பின்னால் கண்ணன் எம்பெருமான் அனைவருக்குமாக இதை விரித்து உரைத்தார். மன்னனின் தவம் கர்மயோகம், பக்தி யோகத்துக்கு முன்னால் இருக்கும் ஞான யோகத்துக்கு முன்படி. அந்த படியை இன்று பார்த்தோம். நாளைய தினம் மகர்ஷியின் யோகம். மகர்ஷிகள் என்றாலே ஞானம் அதிகமானவர்கள், இந்திரியங்கள் புலன்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள். அவர்கள் செய்த யோகம் என்ன என்பதை நாளை அனுபவிக்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ